delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ராமதாஸ் அவர்கிட்ட பேசணும்னு சொல்றதோட நோக்கம் என்ன? இதுக்கு SS பாலாஜி அவர்கள் விசிகால இருந்து அவர் பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன நடக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி RSS-இனுடைய திட்டத்திற்கு பலியாகி விட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்னா சோசியல் இன்ஜினியரிங் என்று வட மாநிலங்களிலே சாதி ரீதியாக ஆட்களை அணிதிரட்டுவது. ரொம்ப பெரிய விமர்சனம் வைக்கிறீங்களா? இந்த விமர்சனம் நான் வைக்கல. இந்த விமர்சனத்தை திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்கிறார். திருமாவளவன் பறையர்கள் மட்டுமே ஒன்று கூடினால் விடுதலை கிடைத்து விடாதுன்னு அவங்க விசிகா கூட்டத்திலே பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நீ பறையனாக மட்டுமே அணிதிரலாக தமிழனாக திறன். இந்த அடித்தளத்தை ஆட்டங்காண வைப்பதை போல மீண்டும் பாமகவோடு கை கொடுக்குவதற்கு அவர் தயாரானால் அந்த இரத்தக்கரை இருக்குல்ல உடனடியாக விசிக திரு SS பாலாஜி அவர்கள்ட்ட ரிட்டாலியேஷன் வருது. பதில் சொல்றாரு திரு செல்வப்பிரந்தை அவர்கள். அப்படி பதில் ஏன் சொல்றாருன்னா இந்த முடிவை எடுக்க வேண்டியது செல்வப்பிரந்தை. ஏற்கனவே காங்கிரஸ்க்கு உள்ள ஒரு கான்ட்ரவர்சி இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம். அவங்க தாவேக்கா பற்றி பேசுகிறாங்க, அது இதுன்னு பேசுகிறாங்க. இந்த பேச்சு விசிக காங்கிரஸ் நடுவில் விரிசல் ஏற்படுத்துமா? அதெல்லாம் ஏற்படுத்தும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திமுக திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசினா எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி திரு செல்வப்பிரந்தை அவர்கள் சொல்ல அதுக்கு விசிக தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. விசிக தங்களோட நிலைப்பாடை மாற்றிக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன பின்னணி, பாமக திமுகவோட கூட்டணி வைக்குமா அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். அரசியல் ஆர்வலர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். NDA கூட்டணியினுடைய அந்த மாநாடு நடந்துச்சு, இப்போது அவங்களுடைய மீட்டிங்லாம் நடந்துச்சு. அப்போவே மாம்பழ சின்னத்தை அவங்க போட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் திரு செல்வப்பிரந்தை அவர்கள் ராமதாஸ் அவர்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன? இதுக்கு SS பாலாஜி அவர்கள் விசிகாலேருந்து அவர் பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன நடக்குது? விசிகா கூட்டணி என்பது கிட்டத்தட்ட கொள்கை ரீதியாக திமுகவோடு நீண்ட தூரம் பயணிக்கிறது. சனாதனத்துக்கு எதிரான மாநாட்டை திருமாவளவன் நடத்தினால் அதனுடைய எதிரொலியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், அது டெங்கு கொசு மாதிரி என்று இன்னொரு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநாட்டிலே பேசினார் என்கிற போது இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு கருத்தியல் தொடர்ச்சி இருக்கிறது, ஒரே கருத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரே கருத்தியல் சார்ந்த பயணம். ஏனென்றால் அம்பேத்கரினுடைய கோட்பாடுகளும் பெரியார் அவர்களுடைய கோட்பாடுகளும் ஒரே திசை வழி பயணம்தான். இரட்டை குழல் துப்பாக்கிம்பாங்க. அது மாதிரி இரண்டு பேருமே இந்த ஏற்றத்தாழ்வு மிக்க சாதிய சமூக அமைப்பை, சனாதன கட்டமைப்பை தகர்க்கிற ஒரு போரிலே ஒரு மிகச்சிறந்த தத்துவங்களாக அம்பேத்கரியமும் பெரியாரையும் பேசுகிறது. அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட திருமாவளவனும் பெரியாரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களும் சேர்ந்து பயணிப்பது என்கிற அரசியலுக்குள்ளே சமூக நீதி அரசியல் பேசியவர்கள் தான் கடந்த காலங்களிலே என்றாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வழியிலே திசை மாறி போய்விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி RSS-இனுடைய திட்டத்திற்கு பலியாகிவிட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்னா சோசியல் இன்ஜினியரிங் என்று வட மாநிலங்களிலே சாதி ரீதியாக ஆட்களை அணிதிரட்டுவது, அதன் வழியாக சாதிய மோதல்களை உருவாக்குவதன் மூலமாக தங்களுக்கு தேவையான வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்பிக் கொள்வது என்றெல்லாம் இந்த சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சமூக ரீதியாக சாதி ரீதியாக அணி திரட்டுவது, கூறு தீட்டுவது, பகை மூட்டுவது என்பதை பாஜக வடமாநிலங்களிலே பரிசோதித்து பார்க்கிறது. அந்த பரிசோதனையை தான் தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ பாட்டாளி மக்கள் கட்சியும் கையில் எடுத்தது. ரொம்ப பெரிய விமர்சனம் வைக்கிறீங்களே? இந்த விமர்சனம் நான் வைக்கல. இந்த விமர்சனத்தை திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்கிறார். அப்போ திருமாவளவன் அவர்கள் இதைத்தான் சொல்கிறாரு. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கடந்த காலத்திலே ஒன்றாக பயணித்தவர்கள் நாங்கள். ஒரு காலத்தில் ஒரு இணக்கம் இருந்துச்சுல்ல சார்? 2011 வரைக்குமே விசிக பாமக கூட்டணி என்பது எப்படி இருந்துச்சுன்னா, விசிகாவின் கொடியை ராமதாஸ் ஏற்றி வைத்தார், ராமதாஸினுடைய கோட்பாடுகளை திருமாவளவன் ஆதரித்தார் என்றெல்லாம் ஒரு அநியோன்யம் இருந்தது. அம்பேத்கர் சிலைகளை அதிகமாக திறந்த தலித் அல்லாத ஒரு தலைவர்களின் வரிசையிலே ராமதாஸ் இருந்தார். அது அப்படியே மக்கள்கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆச்சு இல்லையா? ஆமாம். நீங்கள் குடிதாங்கிங்கிற ஊரில் ஒரு தலித்தினுடைய இறந்த உடலை பிணத்தை பொதுவெளியிலே எடுத்து செல்லக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதி மக்கள், ஆதிக்க சாதி மக்களாக தங்களை கருதி கொள்கிற வன்னியர்கள் தடை விதித்த போது அந்த ஊருக்கு சென்று தானே தன்னுடைய தோளிலே சுமந்து சென்று
சொந்த சமூகத்தினுடைய வெறுப்பை சம்பாதித்து நீதிதான் முக்கியம் என்பதற்காக தன் தோளிலே சுமந்தவர் மருத்துவர் ராமதாஸ். அப்படிப்பட்ட சமூக நீதி பயணத்திலே தான் அவர் தொடங்குகிறார். அம்பேத்கர் சிலைகளை திறக்கிறார். ஆனால் இந்த பயணம் அதே வழி, இப்படிப்பட்ட பயணத்தில் அவர் இருக்கிறார் என்பதனாலே தான் பல தலைவர்கள் அவர் பின்னால் அணிவகுத்தார்கள். பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன், தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டையை சேர்ந்த இப்பொழுது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி என்கிற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற KM சரீப், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக திகழ்கிற பழனி பாபா, எல்லா ராமதாஸ் தலைமையை திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகிற, அதனால தான் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக இருக்கிற பழனி பாபா போன்றவர்கள் எல்லாம் அணிவகுத்தார்கள். ஒரு சமூக நீதியின் தலைவராகத்தான் அவரை பார்த்தார்களே தவிர ஒரு சமூகத்தின் தலைவராக பார்த்தார்களா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட ராமதாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்திற்கு நெருங்கியதற்கு பின்னால் தடம் மாறி இடம் மாறி சோசியல் இன்ஜினியரிங் வந்துட்டாருங்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று பிழை. வன்னியர் சங்கத்திலே இருந்து தொடங்கலாம், கூட்டுப்புழுவாக தொடங்கினால் அது வண்ணத்து பூச்சியாகத்தானே முடிய வேண்டும். பரிணாம வளர்ச்சி அடையணும்ல. ஒரு கட்சி சாதியிலிருந்து தொடங்கினால் சாதியிலேயே முடிவதா? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக ராமதாஸ் வளர வேண்டும் என்றுதான் இஸ்லாமியர்கள் அணி திரண்டார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் திரண்டார்கள், பட்டியலின மக்கள் திரண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் தொடக்க காலத்தில் திருமாவளவன் அடையாளம் பெறாத காலத்திலே அவரை வட மாவட்டங்களுக்கு அழைத்து பல கூட்டங்களை நடத்தியவர் ராமதாஸ். தொடக்க காலத்தில் அவருக்கு அவ்வளவு துணை இருந்திருக்கு. அதனால தான் இந்த குடிதாங்கிங்கிற ஊரில் தலித்தினுடைய அந்த இறந்த உடலை தூக்கி கொண்டு போன அந்த நன்றி உணர்ச்சிக்கு தான் தமிழ் குடிதாங்கின்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ராமதாஸ் அம்பேத்கர் சுடர் விருது கூட கொடுத்தார் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில். அந்த சுடர் அப்படியே எடுத்துகிட்டு போய் தருமபுரியில் பற்ற வச்சிட்டார். 3 கிராமங்களை எரிந்து விட்டார். இதுதான் வரலாற்று பிழை. இந்த சுடரை நீ சமூக நீதியின் சுடராக, சமத்துவத்தின் சுடராக, அம்பேத்கரினுடைய சுடராக பார்க்க வேண்டியதை சாதிய வன்மத்திற்கான தீப்பந்தமாக மாற்றுவதா? இதைத்தான் திருமாவளவன் கேட்குறார். அதனால் திருமாவளவனுக்கு என்னென்னா, அவர் லண்டனுக்கு போயிட்டார். அந்த நேரத்தில் தருமபுரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 3 கிராமங்கள் அதெல்லாம் கான்கிரீட் வீடுகள். ரொம்ப பேர் குடிசைங்கிறான், தலித்தனாலே குடிசையில் தான் இருப்பான்னு கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கான். அது கிடையாது. 3 கிராமங்கள் கான்கிரீட் வீடுகள் தீக்கீரை ஆக்கப்பட்டது. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க சேமித்ததை நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவன், தொழில் பண்ணுறவன், வியாபாரம் பண்ணுறவன், அரசு பணியில் இருக்கிறவன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி மாதிரி சேர்த்து வச்சு கூடு கட்டுறதுக்கு 30 ஆண்டு கால உழைப்பிலே தான் ஒரு வீடு கட்டுறான். பல அரசு ஊழியர்கள், ஆசிரியராக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ரிட்டையர்ட் ஆகும்போது கொஞ்சம் பேர் வீடு கட்டுவான். அந்த ரிட்டையர்மெண்ட் பணம்லாம் சேர்த்து வச்சு. அப்போ ஒரு வீடு என்பது ஒரு தலைமுறைக்கான வாழ்க்கை. அது 30 ஆண்டு கால சேமிப்பு. உடச்சி நொறுக்கி தீ வச்சு எரிச்சா அவர்கள் என்ன பாவம் செஞ்சான்? இந்த கோபம்தான் திருமாவளவனுக்கு இருப்பது. தனிப்பட்ட கோபம் அல்ல. திருமாவளவன் எவ்வளோ பெரிய பண்பாளர் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்ட தங்கர் பச்சான் என்கிற சினிமா இயக்குனருடைய மகன் திருமணத்திற்கு இப்போ போயிட்டு வந்தார் சில தினங்களுக்கு முன்னாடி. அப்போ தனி மனித பகை பாராட்டுறதுல அவர் இல்லை. அவர் ஈழத்தமிழருடைய விடுதலைக்காக பேசுகிறாரு, இஸ்லாமியர்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுகிறாரு, சிறைவாசிகள் விடுதலைக்காக பேசுகிறாரு. திருமாவளவன் பறையர்கள் மட்டுமே ஒன்று கூடினால் விடுதலை கிடைத்து விடாதுன்னு அவங்க விசிகா கூட்டத்திலே பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பறையனாக மட்டுமே அணி திரளாத, தமிழனாக திரளு, சாதி மறுப்பாளனாக திரண்டு வர வேண்டும் அப்படின்லாம் பேசுகிறாரு. இந்த அடித்தளத்தை ஆட்டங்காண வைப்பதை போல மீண்டும் பாமகவோடு கை கொடுக்குவதற்கு அவர் தயாரானால், அந்த இரத்தக்கரை இருக்குதுல்ல, அந்த இரத்தக்கரையோடு கை கொடுக்குவது அப்படிங்கிறது பட்டியலின மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒப்புக்கொள்வார்களா? ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது கிராமப்புறங்களில். அப்போ சேரியில் கிடக்கிறவனுக்கு அவனுக்கான வாழ்க்கை பாதுகாப்பு, அவனை அடித்தா, அவனுக்கு ஆணவ கொலை நடந்தால், அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இது நடந்தால் அதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல, போராட்டம் நடத்த வேண்டிய இடத்துல, அவனை பாதுகாக்க வேண்டிய இடத்துல, அவனுக்கு நீதிக்காக போராட வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரே தலைவர் திருமாவளவன் தான். அவனுக்கு திருமாவளவன் போய் வலதுசாரிகளோடையோ சாதியவாதிகளோடையோ அரசியல் ஆதாயத்துக்காக கூட்டணி சேர்ந்தால் அவரை தூக்கி சுமக்கக்கூடிய மக்கள், அடித்தட்டு மக்கள், அவர்களுக்கு அவர் உண்மையாக இல்லை என்ற அர்த்தமாயிரும்.
இல்லை, உங்களோட கேள்வி எனக்கு புரியுது சார். ஆனால் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த கோரிக்கை வந்து திமுகவோ இல்லை திருமாவளவன் அவர்களோ விசிகா வைக்கல. தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தை அவர்கள் சொல்றாரு, திமுக வந்து ராமதாஸ் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்ட்டு. எங்க இது வருது? இந்த பேச்சுவார்த்தை எப்படி இல்லை, அவர் ஒரு சக கூட்டணி கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், கூட்டணிக்கு வலு சேர்க்கணுன்ற வலு சேர்ப்பது தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ராமதாஸ் பலவீனப்பட்டு கிடக்கிறார். பழைய பாமகவாக இல்லை, உடைந்து விட்டது, இரண்டாக உடைந்து விட்டது. அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய அணி வந்து என்டிஏ கூட்டணிக்கு போய்விட்டார்கள். சின்னமும் அவங்ககிட்ட தான் இருக்கோ? அது தேர்தல் ஆணையமும் நீதிமன்றம் தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. அது இன்னும் இறுதி வடிவத்துக்கு வரல. ஆனால் அந்த இயக்கத்தை கட்டமைத்தது, இவ்வளவு காலமாக வழி நடத்தியது எல்லாமே ராமதாஸ் அவர்கள் செய்தார்கள்ங்கிறனால அவருடைய சமூக வாக்கு வங்கி இருக்கு. அது திமுக கூட்டணிக்கு சேர்ந்தா வலிமை தானே. பழைய பகையை எதற்கு நம்ம வந்து மறுபடியும் வந்து நினைவு கூறணும்? பழைய பகையை வந்து நம்ம ஏன் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற பெருந்தன்மைக்கு ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரலாகத்தான் செல்வ பெருந்தகை குரல் இருக்கு. ஆனால் பழைய பகை வந்து இன்னும் மிச்சம் இருக்கிறது, அந்த நெருப்பு இன்னும் கனன்று கொண்டு இருக்கிறது, முழுமையாக தீரலை. அதான் சிக்கல். உடனடியாக வந்து விசிகாவை சேர்ந்த திரு எஸ் பாலாஜி அவர்கள்ட்ட வந்து ரிட்டாலியேஷன் வருது, பதில் சொல்கிறாரு திரு செல்வ பெருந்தை அவர்களுக்கு. அதுக்கு பதில் ஏன் சொல்கிறாருன்னா, இந்த முடிவை எடுக்க வேண்டியது வந்து செல்வ பெருந்தகை கிடையாது. திமுகட்ட அவங்க தெளிவாக வந்து விசிகா சொல்லிடுச்சு, பாமக இருந்தால் நாங்கள் வெளியில் போகிறோம், திமுகவை நாங்கள் குறை சொல்லலை, நாங்கள் தனித்து போட்டிடுவோம். ஏன்னா அவர் வெளியில் வந்துட்டாருன்னா அவர் பாஜக இருக்கிற பக்கம் போக மாட்டேன்னு சொன்னதுனால என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டார், ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக மாட்டார். பாஜக பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் தான் சீமானும் விஜயும் சொன்னதுனால அந்த பக்கமும் அவர் போக மாட்டார். அவர் தனித்து போட்டியிடுவது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. அதனால் என் கட்சிக்கு 10 எம்எல்ஏ கிடைக்கிறத விட பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்வது முக்கியமானது, அரசியலிலே ஆதாயத்தை அடைவதை விட அடித்தட்டு மக்கள் அடிபடாமல் பாதுகாப்பது எனக்கு முக்கியமானது என்ற ஒரு கோட்பாட்டு அரசியலை திருமாவளவன். அதனால் அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. நீங்கள் தலித்துகள் வந்து அண்ணா திமுகவில் இருக்கான், திமுகவில் இருக்கான், இப்போ எல்லா கட்சியிலும் இருக்கான், காங்கிரஸில் இருக்கான், பிஜேபியில் இருக்கான், எல்லாத்துலையும் இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு பாதிப்புனா திருமாவளவன் தான் வருவான். அதனால் அவர்களுக்கு வந்து அந்த பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய இடத்துல அவர் தான் இருக்கார். அதனால் இந்த காம்ப்ரமைஸான கூட்டணி எனக்கு வேணாம் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறேன். திமுகவுக்கான பாமக தேவைப்படுறாங்களா சார், நினைக்கிறாங்களா? இல்லை, எல்லா சமூக வாக்கு வங்கியும் வந்து ஒரு ஆளும் அரசுக்கு வந்து தேவைதானே. ஆளுங்கட்சியாக தொடர்ந்து நீடிக்கணும்னா எனக்கு வந்து திருமாவளவன் போதும், வன்னியர்கள் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவிலேயே வன்னிய சமூகத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பெரிய பொதுச் செயலாளர்லேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து எத்தனையோ மத்திய பத்திரிகை இருந்தவங்கலேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைய பேர் இருக்காங்க. ராமதாஸை காட்டி தான் வன்னியர் வாக்கு வங்கி திமுகவுக்கு வரணுங்கிற நிலைமையெல்லாம் இல்லை. விக்கிரவாண்டியில் யார் ஜெயிச்சா? திமுக தான் ஜெயிச்சு. சாதியை காட்டி அவங்க ஒரு 50,000 ஓட்டு தான் வாங்கினாங்க. வெற்றி பெற்றது திமுக தான். அப்படி அவசியம் இல்லை தான். ஆனால் எல்லா சமூகங்களையும் அரவணைக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அவர்களால் அதை பகை பாராட்ட முடியாது. திருமாவளவனுக்கும் ராமதாஸுக்குமான அல்லது பாமகவுக்கும் விசிகாவுக்குமான பஞ்சாயத்துக்குள்ளே திமுக அதில் இட முடியாது. திமுக 2 சமூகங்களும் நமக்கு வாக்களிக்கணும் தான் நினைப்பாங்க. இல்லை, இப்போ இந்த நீங்கள் சொன்ன தருமபுரி பிரச்சனை வந்து 2 கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை தானே, சமூக பிரச்சனை இல்லையா? சமூக பிரச்சனை தாங்க. 2 சமூகங்களுக்கு பின்னால், அதாவது அது அரசியல் கட்சி என்று சொல்லி கொண்டாலும் அந்த சமூக பின்னணி கொண்ட அரசியல் கட்சியில் அப்போ திமுக ஸ்டாண்ட் எடுக்கணும். திமுக வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சி இல்லை. அதான் அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல அவங்க. இப்போ திமுக வந்து எல்லா சமூகங்களையும் உள்ளடக்கிய கட்சி, குறிப்பிட்ட சமூகத்தை உள்ளடக்கிய கட்சி இல்லை. அடிக்கிறவங்க அடி வாங்குறவங்க 2 பேர் பக்கமும் நின்றுவாங்களா? அப்போ அப்படி நிற்க மாட்டாங்க. திருமாவளவனை ஒரு நாளும் திமுக விட்டு கொடுக்காது. இருந்தாலும் ஒரு முயற்சி, ஒரு வேளை வந்து கணிந்து வந்தால், இப்போ நீங்கள் வந்து முரண்பட்டவர்கள் ஒரே கூட்டணியில் இருப்பது அப்படின்னு பலமுறை நடந்திருக்கலாம். அரசியல் வரலாற்றில் நிறைய முறை நடந்திருக்கு. முரண்பட்டவர்களோட கூட்டணி அப்படிலாம் இருந்திருக்கு. விபி சிங்கு சமூக நீதிக்கு அடையாளம்னா அந்த கூட்டணியில் பாஜக இருந்துச்சு. கடந்த கால வரலாறு பல முரண்பட்ட கூட்டணிகள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் எல்லாரோடையும் கூட்டணி போக முடியாது. இப்போ அதிமுகவும் திமுக கூட்டணி போக முடியுமா? காங்கிரஸும் பாஜகவும் போக முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியும் பிஜேபியும் ஒன்றா சேர முடியுமா? சேர முடியாது. அது வேறு நிரந்தரமாக எப்போதுமே ஒரு நாளும் சேர முடியாத இயக்கங்கள். ஓபிஎஸும் இபிஎஸுமே சேர மாட்டேங்கிறாங்க. அது என்ன பகைவர்களாக அவங்க 2 பேரும் ரெட்டலையில் 2 பேரும் ஒரே தலைமை ஒரே கட்சியில் பயணித்து அவங்களாலேயே முடியலை.
அதனால் பங்காளி சண்டையிலேயே இவ்வளவு இருக்குது. இது பங்காளி சண்டை கிடையாது, ஒரு பகையாளிக்கான சண்டை. சார் அப்போ இது சாத்தியமாக பாருங்களேன், திரு ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோடையும் திரு அன்புமணி அவர்கள் வந்து என்டிஏலையும், இது வட மாநிலங்களில் நம்ம பார்த்துருக்கோம், அப்பா பையன் வந்து பிரிஞ்சு வேற வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது. இங்கே சாத்தியமா? இல்லை, திருமாவளவன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர் திமுக வந்து அவருக்கு இணக்கமான முடிவை தான் எடுப்பாங்க. திருமாவளவனை விட்டு கொடுக்க மாட்டார்கள் திமுக. அதனால் ஒரு ஜனநாயகத்தின் மிக நீண்ட கால பயணம் உடன் பயணித்தவர் திடீர்னு ஒருத்தர் உள்ளே வர்றாருங்கிறதுனால வந்து திருமாவளவனை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் திமுக கிடையாது. திமுக அப்படி ஒரு தவறை செய்ய. இறுதி ஒரு கேள்வி சார், இப்போ திரு செல்வப்பிறந்தை அவர்கள் சொல்ல அதுக்கு வந்து விசிக தரப்புலேருந்து பதில் வந்திருக்குது. ஏற்கனவே வந்து காங்கிரஸ்க்கு உள்ள ஒரு கான்ட்ரவர்சி இப்போ போயிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து தாவேகா பற்றி பேசுகிறாங்க, அது இதுன்னு பேசுகிறாங்கல்ல. இந்த பேச்சு வந்து விசிக காங்கிரஸ் நடுவில் விரிசல் ஏற்படுத்துமா? அதெல்லாம் ஏற்படுத்தாது. அதாவது தாவேகாவை காட்டி சீட் பேரம் கூட அதிகப்படுத்த வரலாம் பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்படியா? மற்றபடி நீங்கள் வந்து நெருப்பாற்றை நீந்துவதற்கு ஒரு மயிர்பாலம் போதும்னு முடிவை வந்து காங்கிரஸ் எடுக்க மாட்டான். ஒரு மயிரை கட்டி ஒரு பாலத்தில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நடந்தே போயிடலாம் அந்த மயிர் பாலத்தில்னா அது உருவிக்கிட்டு விழுந்துடும், டம்முன்னு விழுந்துடும். அது ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. அதனால் எந்த கட்டமைப்புமே இல்லை. தாவேகாவுக்கு என்ன இருக்குது? தாவேகாங்கிறது முதல்ல ஒரு கட்சியே கிடையாது. இல்லை, இப்போ காங்கிரஸ் சிலந்தி என்ன செய்யுமா, வலையை கட்டிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டையை நம்ம கட்டிட்டோம், ஒரு இரும்பு கோட்டையை கட்டிட்டோம் அப்படின்னு சிலந்தி நினைக்குமா. இந்த நூலாம்பழம் அடிக்கிறவன் இருக்கான் பார்த்தியா, அவன் லைட்டாக ஒரு குச்சி வச்சு எடுத்து விட்டு போயிடும். அதை எதாவது சிலந்தி வலையை. தாவேகா வந்து சிலந்தி வலை தான். அதுக்குள்ளே இருக்கிற சிலந்தி வந்து நம்ம சிங்கத்தின் கோட்டையில் இருக்கோம்னு நினச்சிக்கிறது, குகையில் இருக்கோம். அது உண்மை கிடையாது. இந்த தேர்தலோடு அது வந்து நூலாம்பழம் மாதிரி தொடச்சி எடுத்துருவாங்க. அதனால் அவர்களையெல்லாம் நம்பிக்கொண்டு, தாவேகாவை நம்பிக்கொண்டு ஒரு அரசியல் தற்கொலை காங்கிரஸ் ஒரு நாள் செய்யாது. இது வந்து சும்மா நீங்கள் அந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பந்தி பரிமாறுற இடத்துல நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்னை முதல்ல கவனிக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உரிமை சண்டை தான் இங்கே நடக்கிறது. தாய்மாமின் சீரு நான் தான் மரியாதை கொடுக்கணும், பத்திரிக்கையில் என் பேரை போடணும் சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை தான் அது. உரிமை சண்டை, நட்பு முரண் தான் காங்கிரஸுக்கும் திமுகவும். அதனால் உடையிறதுக்கெலாம் சாத்தியம் இல்லை. உடைய வேண்டும் என்று எதிரிகள் விரும்புகிறார்கள். எதிரிகளின் விருப்பத்தை வந்து பாஜகவின் விருப்பத்தை வந்து காங்கிரஸ் ஒரு நாள் நிறைவேற்றாது. அதனால் மாணிக் தாகூர் வந்து சீட் பேரத்திற்கு உதவுவாரே தவிர கூட்டணியை உடைக்க மாட்டார். அடுத்து என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களும் நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.